வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கடும் போட்டி நிலவும் தென்சீன கடலில் பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பிலிப்பைன்ஸ் ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபடுவதாகவும் பெய்ஜிங்கை தூண்டிவிடுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ள சீனா பிலிப்பைன்ஸ் தனது திறனை அதிகரித்து கொண்டு போகிறது என்று எச்சரித்துள்ளது. தென்சீன கடலில் அமெரிக்காவின் பின்னணியில்தான் பிலிப்பைன்ஸ் செயற்படுகிறது என்பது சீனாவின் மற்றுமொரு குற்றச்சாட்டு. இன்று சீனா ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆனால் அது இன்று செய்யப்பட்ட ஒளிப்பதிவு அல்ல, 20ஆம் தேதி செய்யப்பட்டது. இந்த இருதரப்புக்கும் இடையிலான சமீபகால மோதல் சில தினங்களுக்கு முன் பிப்ரவரி 20ஆம் தேதி நடந்தது. பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான 2 C-208 விமானங்களையும் ஒரு N-22 விமானத்தையும் கண்காணித்து துரத்தியதாக சீனாவின் தெற்கு கட்டளை தளம் பிப்ரவரி 21ஆம் தேதி அறிவித்தது. பிப்ரவரி 20ஆம் தேதி சீனாவின் நான்ஷா கிங்டோவா தீவுக்கு அருகே பிலிப்பைன்ஸ் விமானம் சட்டவிரோதமாக வான்வெளியில் நுழைந்ததாக சீன கட்டளை தளம் குற்றம் சாட்டியது. சீனாவின் நான்ஷா கிங்டாவோ தீவு என்று அவர்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டாலும் அது உண்மையில் ஸ்பார்ட்லி தீவு என்ற பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான தீவு கூட்டம்தான். அதில் சில தீவுகளை சீனா ஆக்கிரமித்து சீன மொழியில் நான்ஷா கிங்டாவோ தீவு என்று பெயரிட்டுள்ளது. அந்த சம்பவம் இப்போது இருதரப்பு குற்றச்சாட்டுகளுடன் முடிந்து போனது. இப்போது சீனா அதே சம்பவத்தை மீண்டும் இழுத்து சீன இராணுவத்தின் தெற்கு கட்டளை தளம் புதிய ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஒளிப்பதிவில் சீன விமானி ஒருவர் பிலிப்பைன்ஸ் விமானம் ஒன்று சீனா தீவுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக எச்சரிப்பது பதிவாகியுள்ளது. தவறான முடிவுகளை தவிர்க்க உடனடியாக வெளியேறும்படி சீன விமானி உத்தரவிட்டதும் அதில் பதிவாகியுள்ளது. ஸ்பார்ட்லி தீவு கூட்டம் தென்சீன கடலில் இரு நாடுகளுக்கும் இடையே போட்டியிடும் பல பிரதேசங்களில் ஒன்றாகும். சர்வதேச கடல் சட்டத்தின்படி அது பிலிப்பைன்ஸுக்கே சொந்தமானது. பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை அதன் பங்குக்கு பிலிப்பைன்ஸின் இறையாண்மையை உறுதிப்படுத்த ஸ்பார்ட்லி தீவுகளுக்கு மேல் 2 மீன்வள பணியக விமானங்களை பறக்கவிட்டதாக பதிலளித்தது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சீன கடல் படைகளின் சட்டவிரோத இருப்பை எமது விமானங்கள் தொடர்ந்து சவால் செய்தன. சீன கடலோர காவல்படை மற்றும் கடல்சார் இயக்கத்தால் நடத்தப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை காணொலியில் ஆவணப்படுத்தியதாக பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. அந்த காணொலியை அவர்கள் வெளியிடவில்லை. பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் நட்பு நாடான அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடக்கிவிட்டுள்ளதாக சீன அரசுக்கு சொந்தமான குளோபல் டைம்ஸின் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் சீனாவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பாளராக மாற்றுவதற்கு அமெரிக்கா வேண்டுமென்றே பிலிப்பைன்ஸை தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது. குளோபல் டைம்ஸால் மேற்கோள் காட்டப்பட்ட சீனா இராணுவ நிபுணர் ஒருவர் நான்ஷா தீவுக்கு பிலிப்பைன்ஸ் விமானங்களை அனுப்பிய சமீபகால சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகையில் இது ஒரு பெரிய தவறு செய்வதற்கு சமம் என்றார். அவர் மேலும் கூறிய போது பிலிப்பைன்ஸ் தந்திரோபாயமாக அதன் திறன்களை மிகைப்படுத்தி மதிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் சீனாவின் உறுதியையும் அதன் பிராந்திய இறையாண்மை மற்றும் கடல்சார் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான திறனை குறைத்து மதிப்பிடுகிறது என்கிறார். இது சீனாவின் வலிமையான பிரச்சாரம்தான். திரும்ப திரும்ப கூறுவதன் மூலம் பிலிப்பைன்ஸுக்கு சட்ட ரீதியாக சொந்தமான ஸ்பார்ட்லி தீவு கூட்டத்தை தமது தீவாக காட்ட முயல்கிறது. சமீபகால சம்பவம் இருதரப்புக்கும் இடையே கடல் மற்றும் வான் மோதல்கள் தொடர்வதை காட்டுகிறது. தென்சீன கடலில் உள்ள பல தீவுகள் மற்றும் கரைகள் மீது இரு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக உரிமை கோரியுள்ளன. பெய்ஜிங் தென் சீன கடலில் கிட்டத்தட்ட முழு கடலையும் உரிமை கோருகிறது. அத்துடன் பிராந்தியத்தில் உள்ள பல உரிமை கோருபவர்களுடன் பிராந்திய மோதல்களை வைத்திருக்கிறது. இருப்பினும் சீனா மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகள் பிலிப்பைன்ஸுக்கு இடையேயான பதட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளில் வியத்தகு அளவில் அதிகரித்துள்ளன. கடந்த சில மாதங்களாக பிலிப்பைன்ஸ் படைகளை மிரட்டும் சீன கப்பல்கள் மற்றும் விமானங்களில் பல காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியான போதிலும் இப்பகுதியில் உண்மையான பிரச்சினையை உருவாக்குவது பிலிப்பைன்ஸ் தான் என்று சீனா கூறுகிறது. ஹக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தின் 2016ஆம் ஆண்டு தீர்ப்பையும் சீனா நிராகரித்துள்ளது. அந்த தீர்ப்பு தென் சீன கடல் மீது பெய்ஜிங்கின் பெரிய அளவிலான உரிமை கோரல்களை சட்டவிரோதமாக்கியது.
அது தனது சட்டவிரோத உரிமை கோரல்களை தொடர்ந்து முன்வைத்து அவற்றை உறுதிப்படுத்த பல செயற்கை தீவுகளை உருவாக்கியுள்ளது. சீனாவின் பெருகி வரும் ஆக்கிரமிப்பு மற்றும் பிலிப்பைன்ஸின் எதிர்ப்புக்கு மத்தியில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையேயான தவறான கணக்கீடு இந்த இருதரப்பு மோதல்களாக மட்டுமே முடிந்துவிடப் போவதில்லை. காரணம், அமெரிக்கா பிலிப்பைன்ஸுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் MTTயை வைத்திருக்கிறது. அந்த ஒப்பந்தப்படி பிலிப்பைன்ஸின் இறையாண்மையுள்ள பகுதிகளை யாராவது ஆக்கிரமித்தால் அமெரிக்கா இராணுவ ரீதியில் தலையிட வேண்டும். அதனால் சீனா பிலிப்பைன்ஸ் தொடர் மோதல்கள் அமெரிக்காவை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய அளவிலான போரை தூண்டலாம் என்ற பரவலான கவலை உள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் மேற்கு பசிபிக் பகுதியில் உள்ள மரியானா தீவுகளில் ஒன்றான டெனியனில் உலக போரின் காலகட்ட இராணுவ தளத்தை மீட்டெடுப்பதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. பசிபிக் கடலில் குவாமில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை சீனா தாக்கினாலும் பசிபிக்கில் மற்றொரு அமெரிக்க இராணுவ தளத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம். சீனாவுடன் மோதல் ஏற்பட்டால் குவாம் மற்றும் டெனியன் ஆகிய இரு தளங்களும் முன்னணி ஏவுதளங்களாக பயன்படுத்தப்படலாம். டெனியன் குவாமுக்கு அருகே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அமெரிக்க விமானப்படை USAF-இன் 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் கோரிக்கையில் பல திட்டங்களுக்கு $78 மில்லியன் பட்ஜெட் ஒதுக்கீட்டை கோரியது. திட்டங்களில் இரண்டாம் உலக போர்க்கால விமான நிலைய நடைபாதைகளை இடித்து தரைமட்டமாக்குதல், மேற்பரப்புகளை சுத்தம் செய்தல் மற்றும் சமன் செய்தல் மற்றும் பாதுகாப்பான வேலிகளை நிறுவுதல் ஆகிய ஒரு விமான நிலைய மேம்பாட்டு முயற்சிகள் அடங்கும். சமீபகால செயற்கைக்கோள் படங்களின்படி டெனியனில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் சதுர அடி ஓடுபாதைகள் மற்றும் இரண்டாம் உலக போரின் காலகட்ட உள்கட்டமைப்புகள் கடந்த ஆண்டில் சீரமைக்கப்பட்டுள்ளன. படங்கள் டிசம்பர் 2023 மற்றும் ஜனவரி 2025க்கு இடையில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. படங்கள் டெனியன் சர்வதேச விமான நிலையத்தை வடக்கு தெற்காக விரிவுபடுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை காட்டுகின்றன. டெனியனில் உள்ள சர்வதேச விமான நிலையம் இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க விமானப்படையால் பயன்படுத்தப்பட்ட விமான நிலையம். பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளின் போது திசை திருப்பப்பட்ட விமானங்களை தரையிறக்க பயன்படுத்தப்பட்ட விமான நிலையம். கூடுதலாக விமான நிலையத்தின் தற்போதைய ஓடுபாதையின் வடக்கே ஒரு பெரிய புதிய ஏப்ரன் மற்றும் டாக்ஸிவே கட்டப்பட்டு வருகிறது. முன்மொழியப்பட்ட ஏப்ரன் அளவு 12 KC-135 விமானங்கள் மற்றும் KC-46 டேங்கர் விமானங்களை நிறுத்த போதுமானது. தீவின் தெற்கு முனையில் உள்ள டெனியனின் பிரதான துறைமுகத்தில் புதிய எரிபொருள் சேமிப்பு வசதிகள் போன்ற கூடுதல் உள்கட்டமைப்புகள் அமைப்பதும் அந்த திட்டத்தில் அடங்கும். முன்மொழியப்பட்ட எரிபொருள் சேமிப்பு வசதியின் அளவு 12 KC-135 விமானங்கள் மற்றும் KC-46 டேங்கர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை சேமித்து வைக்க இடமளிக்கும். அமெரிக்க விமானப்படையின் ஜெனரல் கெனத் வில்ஸ்பே கூறிய போது, விமான தளத்தில் அதிகளவு நடைபாதைகள் வளர்ந்த காட்டிற்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இப்போதும் கோடை காலத்திற்கும் இடையில் காடுகள் அழிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த ஏற்பாடுகள் முடிந்ததும் முழுமையான விமான தளமாக மாற்றுவதே நோக்கமாகும் என்றார். இரண்டாம் உலக போரின் போது 1944ஆம் ஆண்டு கோடையில் அமெரிக்க படையால் ஜப்பானிய கட்டுப்பாட்டில் இருந்து டெனியன் கைப்பற்றப்பட்டது. பிலிப்பைன்ஸை சாக்காக வைத்து அமெரிக்கா சீனாவுடன் மோதுவதென்றால் அதற்கு புதிதாக ஒரு தளம் தயாராகிறது.